அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது டிசிசிபி ஃப்ரீ மாடல் டெஸ்ட் 3 சரிங்களா. ஆல்ரெடி 2 மாதிரி தேர்வுகள் நம்ம பார்த்துருப்போம். அந்த வரிசையில் 3வது மாதிரி தேர்வு. ஸோ இதற்கான கொஸ்டின் பேப்பர் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு ஒயிட் ஷீட்டில் ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதிட்டு ஸோ இந்த வீடியோவை பார்த்து ஆன்சரை செக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்களோ ஸோ அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஒரு 20 கேள்வி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 20 கேள்விகளும் மிக முக்கியம் சரிங்களா. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் கொஸ்டின் பாருங்கள். திரூர் ஃபேக்ஸின் முதல் தலைவர் யார் அப்படின்னு சொன்னால் ஆதி நாராயணன் சரிங்களா. இவர் தான் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் முதல் தலைவராகவும் செயல்பட்டிருக்கிறார். எந்த வகையான கூட்டுறவு முதன்மையாக அதன் உறுப்பினருக்கு சுகாதாரம் அல்லது பயன்பாடுகள் போன்ற சேவைகளை வழங்குவதில் தனி கவனம் செலுத்துகிறது அப்படின்னு சொன்னால் சேவை கூட்டுறவு சரிங்களா, சர்வீஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ கூட்டுறவு சங்கத்தின் பதிவு மற்றும் பிற செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவது யார் அப்படின்னு சொன்னால் ஆர்சிஎஸ், அதாவது ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர். 1877ஆம் ஆண்டு ஜெர்மனியில் உருவாக்கப்பட்ட கிராம கூட்டுறவு சங்கங்களின் பொது ஒன்றியம் இது அப்படின்னு சொன்னால் ரைஃபீசன் யூனியன். அகில இந்திய கிராமப்புற கடன் மறு ஆய்வு குழுவின் தலைவர் யார் அப்படின்னு சொன்னால் வெங்கடபையா. ஸோ இதில் மறு ஆய்வுன்னு சொல்லி கொடுத்துருக்கு, அதனால் வெங்கடபையா. ஸோ அதே மதிப்பீட்டு குழு அப்படின்னு சொல்லியிருந்தால் ஏடி கோர்வாலா சரிங்களா. ஸோ கூட்டுறவு தொழிலாளர் சங்கங்களின் முன்னோடி அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு எதுன்னு சொன்னால் இத்தாலி. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 படி ஒரு கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்ய எத்தனை உறுப்பினர்கள் தேவை அப்படின்னு சொன்னால் 25 சரிங்களா. டிஎன்சிஎஸ் சட்டம் 1983 உள்ள தாவா எந்த பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னால் 90. டிஎன்சிஎஸ் சட்டம் 1983 கூடுதல் கட்டணம் கூறப்பட்ட பிரிவு அப்படின்னு சொன்னால் 87 சரிங்களா. தண்ட தீர்வுன்னு சொல்லக்கூடியது தான் இங்கே கூடுதல் கட்டணம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ ஒரு தொடக்க கூட்டுறவு சங்கத்தினை அமைக்க தேவையான உறுப்பினர்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொன்னால் 25. ஸோ அதிகபட்சம் எவ்வளோ உறுப்பினர்களை வேணாலும் சேர்த்து கொள்ளலாம். ஸோ கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடிகளான லுசாட்டி மற்றும் வேர்ல் லெம்போர்க் எந்த நாட்டை சார்ந்த கூட்டுறவு முன்னோடிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது லுசாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை வந்தாலும் இத்தாலி சரிங்களா. மெக்லகன் குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் 1914. 97வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டதுன்னா 2011. எந்த ஒரு நபர் ஒரே சமயத்தில் டேஸ் எண்ணிக்கைக்கு மேலான பதிவு பெற்ற சங்கங்களின் நிர்வாக குழு உறுப்பினராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. 5 சங்கங்களில் இருக்கலாம், அதற்கு மேலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ என்சியூஐ என்பது விரிவாக்கம் அப்படின்னு சொன்னால் இந்திய தேசிய கூட்டுறவு ஒன்றியம். ஸோ இந்தியாவின் முதல் கூட்டுறவு கடன் சங்கம் அமைந்துள்ள இடம் அப்படின்னு சொன்னால் திரூர் சரிங்களா. இந்தியாவில் உள்ள நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் பதிவு மற்றும் மேலாண்மை நடவடிக்கைகளை யார் நிர்வகிப்பது அப்படின்னு சொன்னால் ஸோ இதுவுமே ஆர்சிஎஸ்ன்னு வரும் சரிங்களா. ஸோ இதை ஒழுங்குபடுத்துவது அப்படின்னு சொன்னால் அது ஆர்பிஐ. வங்கி ஒழுங்குமுறை சட்டம் 1949 கூட்டுறவு வங்கிகளை சேர்க்க சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொன்னால் 1966. ஸோ கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர்களின் பொறுப்பு டேஸ் பொறுப்பில் இப்போ கூட்டுறவு சங்கம் இருக்குது அப்படின்னு சொன்னாலே வரையறுக்கப்பட்ட பொறுப்பில் தான் தற்பொழுது கூட்டுறவு சங்கம் எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது சரிங்களா. 1969 to 70 என்டிடிபி நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு பால் கூட்டுறவு சங்கங்களின் வளர்ச்சிக்காக ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. எந்த திட்டம் அப்படின்னு சொன்னால் ஆப்ரேஷன் பெல்லம். ஸோ இந்த 20 கொஸ்டினுக்கும் பார்த்துருக்குறோம் சரிங்களா. இந்த 20 கொஸ்டினும் மிக முக்கியமான கொஸ்டின். ஸோ நம்முடைய ஆர்எஸ் கவின் அகாடமியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டிசிசிபி எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா. இந்த டெஸ்ட் பேட்ச் என்பது 5/9/2024 முதல் தொடங்கி 31/12/2024 வரைக்கும் உங்களுக்கு நடைபெறும். மொத்தம் 4 மந்த் சரிங்களா. வேல்யூ
ஸோ இது ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் ஆன்லைன் டெஸ்ட்டு அந்த மெத்தடில் தான் உங்களுக்கு நம்ம டெஸ்ட்டு கொடுக்குறோம். ஸோ மிக குறைந்த கட்டணமாக 9,000 ரூபா. ஸோ அதனால் நீங்கள் போதுமானது. ஸோ அதற்கான கூகுள் பே நம்பர் இதில் கொடுத்துருக்குறது. செலுத்தப்பட்ட அந்த ரெசிப்ட் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்க்ரீன்ஷாட், அதில் கொடுக்கப்பட்டுள்ள டெலிகிராம் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். உங்களை உடனடியாக டெஸ்ட் குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ கடைசி சேர்க்கைக்கான கடைசி நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4/9/2024 வரைக்கும் சேர்க்கை என்பது நடைபெறும். ஸோ இதர டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்பில் இருக்கும். இந்த பிடிஎஃபோடைய லிங்க்கை காப்பி பண்ணி ஸோ நீங்கள் க்ரோமில் சர்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆயிரும். சரிங்களா? ஸோ மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.